வணக்கங்க, புஷ்பராஜ் ராதநாட்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன். இது வந்து அன்னவெளி உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான், கடலூர் மாவட்டம். சரிங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுத்துருந்தோம். அப்போ விலை வேறு விலை இருந்தது. அந்த விலைலாம் ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து புது ஸ்டாக் வந்திருக்கு. அதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறோம், தெளிவாக பார்த்துங்க. இப்போ புதுசாக வந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இது செட்டான வலை. இது நம்ம ஃபுல்லாக இது ஒரு 5 டன்னு வலை இருக்குது. இது நம்ம கலைச்சி கொடுப்போம். வாங்க நம்ம ஒரு வலையாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வலை, அதாவது 2க்கு 2 கேப் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை அடிக்கும் போட்டுக்கலாம். அதே சமயம் நம்ம 25 அடி அகலம் வரத்தால் ஒரே விலையை கொடுத்துருவோம். நீங்கள் பந்தல் போல் போட்டுக்கலாம். பந்தல் மாரி போடும்போது உங்களுக்கு வெளியிலேருந்து உங்கள் கோழி குஞ்சு வளர்க்குறீங்க, இல்லை மீன் பண்ண வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து வெளியிலேருந்து எந்த பறவையும் வந்து தாக்காத அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். இதே வலையை வாலிபாலும் கொடுத்துக்கலாம். 20-25 அடி ஹைட் வரும் ஒரு போஸ்ட் ஹைட்டுக்கு. லென்த்து எவ்வளோ ஹைட் லென்த்து கேட்டாலும் கொடுப்போம். இதே வலை வாலிபாலும் கொடுத்துட்ருக்கோம். வலை சூப்பராக இருக்கும், ஒரு டேமேஜ் இருக்காது, கொஞ்சம் புதுசாகவே இருக்கும் வலை. இந்த வலை கயிறு கோர்த்து அழகாக கொடுத்து விட்ருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1/2 இன்ச் வலைங்க. 1/2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். இது மெயினாக எதுக்குன்னா நம்ம அந்த கோழி குஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த கோழி குஞ்சு வெளியே போகாமல் இருந்து போடலாம். அதே போல் பாம்பு உள்ளே வராமல் இது போடலாம். ஃபஸ்ட்டு வேலை அடிக்கும்போது பழத்தோட்டங்களை மூடுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். டாப்பில் போட்டு ஃபுல்லாக பழத்தோட்டங்களை மூடிக்கலாம், அதுக்கு பயன்படும். மீன் பண்ணைக்கும் நம்ம மேலே டாப்பில் சர்ஃபேஸ் மூடுறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இது எப்படி வேலையை அடித்தா எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதுதான் 1/2 இன்ச்சு. இதுதான் நீங்கள் வேலி அடித்தா இப்படி தான் இருக்கும். கீழே பூச்சி போட்டு எதுவும் வராமல் இருக்கும் உங்களுக்கு. சேம் டைம் உங்களுக்கு கோழி குஞ்சு வெளியே வராமல் இருக்கும். சுண்டு நகை சைஸ் தான் ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி ஹைட்டு வச்சிங்கன்னா கிலோவுக்கு ஒரு 40 அடி வரும். ஏன்னா இது நைஸாக இருக்கிறதால உங்களுக்கு 40 அடி வரும். ஆனால் இதில் மட்டும் நாங்கள் கயிறு கோக்க மாட்டோம். ஏன்னா சின்ன ஹோல்ஸ் தான் எங்களுக்கு கோக்க முடியாது. இதில் மட்டும் கயிறு கோக்க மாட்டோம். இது நீங்கள் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது நல்லபடியாக. ரெட் கலரும் இருக்குது உங்களுக்கு, அதே சமயத்தில் க்ரீன் கலரும் இருக்குது. இது வந்து க்ரீன் கலர் 1/2 இன்ச்சு. இது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் இருக்குது. அதே போல் ஆட்டு பண்ணைக்கு கேட்குறீங்களே, அதுக்காக ப்ளூ வலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது நீல வலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டுப்பட்டி கிடைக்கிறதுக்கு. இது ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், நீளம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால ஆட்டுப்பட்டி பர்டிகுலராக கேட்குறவங்களும் இது கொடுப்போம். இது நல்லாயிருக்கும். நம்ம ரேட்டை பற்றி பார்க்கலாங்க. ரேட்டு தான் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மட்டும் விற்கலாம், நம்மளை போல் சில பேர் விற்றுட்ருக்காங்க. விஷயம் என்னென்னா எல்லார்ட்டையும் இந்த ரேட்டு தான். நல்ல விலை வேணால் இது போல் 150 ரூபாயில் தான் கிடைக்கும். நம்ம விற்கிறது 150 ரூபா. நான் கிளியராக ரேட்டை டிஸ்பிளே பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இப்போ ஃபோன் பண்ணால் ஒரு ரேட்டு, நமக்கு வாங்கும்போது ஒரு ரேட்டு, அதெல்லாம் கிடையாது. இந்த நல்ல விலை வேணுமா, கிலோ 150 ரூபா. இப்போ என்னங்க 100 ரூபாய்க்கு முதல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதான் 100 ரூபாய்க்கு முதல் போட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது 150 ரூபா 200 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. நம்ம டேரெக்டாக சொல்லிடுறோம், கிலோ 150 ரூபா. அதுக்கு தகுந்த மாதிரி வலை நல்ல விலையாக இருக்கும். உங்களை அழகாக கயிறு கோத்தும் கொடுத்து விட்ருவோம். வலையும் டேமேஜ் இருக்காது. அதாவது பழைய வலை தான், பழைய வலைனாலும் ஒரு நியாயமாக இருக்கணும். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வலை நல்லா இருக்கணும். அதுக்கு போதில் வலை தான் கொடுப்போம். இப்போ 100 ரூபா வலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, 100 ரூபா வலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அது ஆக்சுவலாக என்னென்னா ஸ்க்ராப் வலை. ஸ்க்ராப்னா உருக்கிறதுக்கு போகிற வலை. அந்த உருக்கிற வலையை எடுத்து போய் நம்ம வேலையிட்டு கொடுத்தா ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் வரும். அந்த வலையை வந்து நான் அதிகமாக ஆன்லைனில் கேட்கணும். ஏன்னா நம்மளை நம்பி பணம் போடுறாங்க, அவங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும். அந்த வலையில் அவங்களுக்கு திரும்ப வாங்கணும், அவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம கொடுக்குறோம். அதுலேயே நம்ம 100 ரூபா வலை நமக்கு, ஏன்னா 100 ரூபா வலையில் எங்களுக்கு லாபம் இன்னும் கிடைக்கும். இதில் 20 ரூபா கிடைக்குன்னா அதில் அசால்ட்டாக 30 ரூபா கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அதை கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், அவங்க திரும்ப வந்து அந்த வலையை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறதே எதுக்குன்னா ஒரு பாதுகாப்புக்காக தான். அதில் கோழி வெளியே போகக்கூடாது, ஆடு மாடு வளர்க்குறது எதுக்கும் தேவையோ அதை நம்ம பாதுகாப்பு தான் போடுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், விலை கம்மியாக வாங்கணுன்றதுக்காக. கஸ்டமருக்கு நான் இதை சொல்கிறேன், நீங்கள் விலை சீப்பாக கிடைக்குதுன்ட்டு நான் எப்பயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடைக்க உங்களுக்கே தெரியும். சீப்பாக கிடைக்குது, நீங்கள் அந்த வலையை வாங்கிட்டிங்கன்னா வலைனால இப்படி தான் இருக்கும் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அந்தமாரி கிடையாது. இதுவும் பழைய வலை தான் பாருங்கள். பழைய வலையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேமேஜ் இருக்காது, கயிறு கோத்து ஆல்மோஸ்ட் புது வலையாக இருக்கும். கடையில் வாங்க போனால் 500 ரூபா, இது 1 கிலோ. நம்ம கிலோ 150 ரூபான்னு சொல்லி கொடுத்துரும் உங்களுக்கு. வலை அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே 100 ரூபா வலை எனக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் அதுவும் தருவேன். ஆனால் அது இப்போயே தெளிவாக சொல்லிவிடும், 100 ரூபா வலை ஸ்க்ராப் வலை டேமேஜ் இருக்க தான் செய்யும். டேமேஜ் இருக்குது, எனக்கு ஒரு 3 மாதம் வந்தால் போதுன்னா நீங்கள் 100 ரூபா வலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், ஒரு 2 வருஷம் வரணும், 1 வருஷம் வரணும், 3 வருஷம் வரணும், அது தகுந்த வலையை நம்ம நல்ல வலையாக பார்த்து வாங்கிக்கிறோம். அதனால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அந்தமாரிலாம் கிடையாது. கயிறு கோர்த்தாலும் கோக்கலாலும் கிலோ 150 ரூபா. நம்ம கயிறு கோக்கலாம் எவ்வளோ கட்டுற சிரமம்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆள் வச்சு ட்ரெயின் பண்ணி கயிறு கோர்த்து கொடுத்துட்றோம். கயிறு கோக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்காதவங்க நான் சொல்லிடுறேன். கயிறு கோக்கிறதால உங்களுக்கு ஆள் கூலி மிச்சமாகும். ஃபஸ்ட்டு கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
குச்சி கிட்ட நடன அவசியம் கிடையாது. நீங்கள் தூரமாக ஒரு போஸ்ட் நட்டுக்கலாம். வலையும் உங்களுக்கு தொங்காமல் அதேமாதிரி இது போல் ஈவனாக வரும் வலை. இதுக்கு ஒழுங்காக கட்டலை இழுத்து காட்டினா உங்களுக்கு இதெல்லாம் அழகாக மேலே ஏறிடும். ஸோ இந்தமாரி வந்துடும் உங்களுக்கு. மேல் டாப்பில் மட்டும் கயிறு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். கீழே மண் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கயிறு போட்டு தரேன் அதனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது. கயிறு போட்டாலும் போனாலும் கிலோ 150 ரூபா. 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கயிறு வராதுங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன ஹோல்ஸு, அதில் கயிறு வராது. கஸ்டமரே வாங்கி அது அப்படியே லூஸாக கட்டினா கட்டிடலாம். அப்படிலாம் ஏதாவது மெலிசாக கட்டு கம்பி ஏதாவது போட்டுக்கலாம். 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்லாம் கயிறு போட்டு அழகாக கொடுத்துருவோம். உங்களுக்கு கீழ் பக்கத்தில் மண் போட்டு டைட் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே போடுறேன். நீங்கள் எது வேணாலும் எனக்கு கால் பண்ணி எடுக்கலாலும் வாட்ஸ்அப்பில் வாங்க. வாட்ஸ்அப்பில் நான் டீட்டெயிலாக எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவேன். கொஞ்சம் கஸ்டமர் அதிகமாக நம்ம பார்சல் போகிறதால நம்மளை உடனே கால் எடுத்து பேச முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் நான் உடனே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? எது தேவைன்னாலும் உடனே கூப்பிடுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கங்க.